இந்த உலகத்துல ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க போக விசா தேவையே இல்ல. கெட்ஸ் எல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அங்க வாழ்ற மக்கள் பாத்தீங்கன்னா கன் கேரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் வேர்ஸ்டான பார்ட் என்னன்னா, அங்க சாகவும் முடியாது, பிறக்கவும் முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சான பிளேஸ்ட பேர் தான் ஸ்வால்பர்ட்னு சொல்லப்படுது. ஸோ ரொம்பவே வியர்டான ரூல்ஸ் அண்ட் வியர்டான பிலீஃப்ஸ் அண்ட் வியர்டான மக்கள் இந்த ஐலாண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரோசன் ஐலாண்ட்ல லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது நோர்வேக்கு பிலாங் ஆன ஆர்டிக் ஐலாண்ட்னு சொல்லப்படுது. நார்த் போலுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குது. ஐஸ், ஸ்னோ, போலர் பியர்ஸ் இது எல்லாமே நோர்மலா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த ஸ்வால்பர்ட்னு சொல்லப்படுது. இங்க ஹியூமன்ஸ் ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். பட் போலர் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை விட ரொம்பவே அதிகமாக இங்க பார்க்கலாம். இங்க ஒரு ஷாக்கிங்கான ரூல் இருக்கு. என்னன்னா கிட்ஸ் இங்க டோட்டலி பேன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ கெட்ஸ் இருந்தா அந்த பேர்ட்ஸ்க்கு டேஞ்சர். ஸோ அந்த பேர்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கெட்டை ஃபுல்லாவே பேன் பண்ணியிருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா போலர் பியர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் கெட்டை விட பேவை பார்க்குற சான்ஸ் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே சாகிறது இல்லீகல். ஏன்னா இந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரோசனான சாயில் தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் இறந்தாலுமே அவரோட டெட் பாடி டிகம்பஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனாலே பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்திருக்கு. அதனாலே இங்கே அடக்கம் செய்யறதெல்லாம் டோட்டலி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சீரியஸான இல்னஸ் இல்லைன்னா ஓல்டேஜ் வந்துச்சுன்னா மக்களை பார்த்தீங்கன்னா மெயின்லேண்ட் நோர்வேக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி இங்கே எந்த குழந்தைகளும் பிறக்கிறதும் இல்லைன்னு சொல்லப்படுது. ரீசன் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது. ஏன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட்டான லேடி பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிவரி கிட்டே ஆகிறப்ப மெயின்லேண்டுக்கு தான் அவங்களுமே போகிறாங்க. ஸோ இங்கே பிறக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற மக்களோட இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னா, அவங்க ரோட்டில் நடக்கிறப்ப ஒரு கன்னை கேரி பண்ணுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் இது அவங்களோட லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த கன்னை பார்த்தீங்கன்னா க்ரைமுக்காக அவங்க கேரி பண்ணுறது கிடையாது. போலர் பியரோட சேஃப்டிக்காக தான் கேரி பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே போலர் பியர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். ஹியூமனோட ஸ்மெல் வந்தாலே அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன் லிமிட்ஸ்குள்ளே இருந்தால் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. பட் டவுன் பவுண்டரியை விட்டு வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ மொபைல் ரைட், ட்ரெக்கிங், கேம்பிங் இது எல்லாத்துக்குமே கன் கொண்டு போகிறது கம்பல்சரியான ஒரு ரூலாக இருக்குது. கன் இருக்காமல் வெளியே போனால் போலீஸ் ஃபைன் போடுவாங்க. அண்ட் சம் கேசஸில் ஜெயில் பனிஷ்மெண்ட் கூட இருக்குது. இங்கே இருக்கிற பீப்புள் கன் யூஸ் பண்ணுறது லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஃப்ளேர் கன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமான ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் இந்த கன்னை யூஸ் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ அதுதான் ரீசன் இங்கே க்ரைம் ரேட் ஆல்மோஸ்ட் 0ல் இருக்கிறதுக்காக. பட் சேஃப்டி ரூல்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே போகணுன்னா எந்த விதமான விசாவுமே தேவையில்லை. நார்மலாக ஒரு கண்ட்ரிக்கு போகணுன்னா விசா அப்ளை பண்ணணும். இன்டர்வியூ, டாக்குமெண்ட்ஸ், அப்ரூவல் இது எல்லாமே தேவை. ஆனால் இதுக்கு அது ஒன்றுமே தேவையில்லை. இதுக்கு ரீசன் என்னன்னா, 1920 சைன் பண்ண ஸ்வால்பர்ட் ட்ரெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ரிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வால்பர்ட்டில் விசா இல்லாமே வாழலாம் அண்ட் ஒர்க் பண்ணலாம். பட் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபோட எக்ஸ்பென்சஸை பே பண்ணாது. ஸோ நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜாப் இருக்கணும், இல்லைன்னா சேவிங்ஸ் இருக்கணும் அங்கே இருக்கணும்னா. அண்ட் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் இல்லை, பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் போடுறது இல்லை, இன்டர்வியூ எதுவுமே இல்லை. நீங்கள் ஃப்ளைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இங்கே போகலாம். இங்கே நேச்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நார்மலான கண்ட்ரிஸ் மாதிரி இருக்காது. ஒரு வருஷத்தில் 4 மாதங்களுக்கு மேலே சூரியன் உதிக்கவே உதிக்காதுன்னு சொல்லலாம். இது தான் போலார் நைட்னு சொல்லுவாங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எல்லாமே டார்க்காக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மந்த்துக்கு சன் செட் ஆகவே ஆகாது. ஸோ நைட் டைம் கூட சன் ஸ்கைல இருக்கும். இதை மிட் நைட் சன்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுன்னா, பீப்புளோட ஸ்லீப் சைக்கிள் கன்ஃபியூஸ் ஆகும். நைட்டில் தூங்க கஷ்டமாக இருக்கும்.
டேயில் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. மென்டல் ஹெல்த்து கூட இது எஃபெக்ட் ஆகுன்னு சொல்லப்படுது. ஸோ அதான் ரீசன் இந்த சோல்பட்டில் இருக்கிற மக்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்டான ஸ்லீப் டைம், கர்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லைனா பாடி அட்ஜஸ்ட் ஆகாது இந்த எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இருக்குது. அது தான் டூம்ஸ் டே சீட் வோல்ட்னு சொல்லப்படுது. இது என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிற க்ராப்ஸோட சீடை ஸ்டோர் பண்ணுற சேஃபான பிளேஸ். நேச்சுரலான டிசாஸ்டர் இல்லைனா வார், கிளைமேட் சேஞ்ச் இது எது நடந்தாலுமே ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ண தேவையான சீட்ஸ் எல்லாம் இங்கே சேஃபாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஹியூமனிட்டியோட பேக்கப் சிஸ்டம்னு சொல்லலாம். அண்ட் சேஃப்டியை பற்றி பேசணும்னா இந்த இடம் ரொம்பவே சேஃபான ஒரு பிளேஸாகவும் இருக்குது. க்ரைம் ரேட் ஆல்மோஸ்ட் 0ன்னு சொல்லலாம். இங்கே பீப்புள் எல்லாம் டோரை லாக் பண்ணாமல் தான் இருப்பாங்க. சைக்கிள்ஸ் எல்லாம் ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அளவு நடக்கிறதுன்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ரேரான ஒரு விஷயமா இருக்குது. ரீசன் என்னென்னா கொஞ்சம் அளவான மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் மியூச்சுவல் ட்ரஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாரும் எல்லாரையுமே தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ரீசன் இது இந்த ஏர்த்தோட ஒரு சேஃபஸ்டான பிளேஸாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசா ஃப்ரீ, டேஞ்சரஸான எனிமல்ஸ், ஸ்ட்ரேஞ்சான ரூல்ஸ், எக்ஸ்ட்ரீமான நேச்சர் இதெல்லாம் சேர்த்து ஒரு யூனிக்கான இடமாக மாற்றுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எது உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.